ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுங்க. பாகுபதம்லாம் எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ தடவி எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட்டை செஞ்சு எடுத்ததும் எதில் சேர்க்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நீங்கள் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. நான் இதில் எண்ணெய் சேர்த்து தடவி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்ததும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். ரவை வறுக்கும்போது கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம ரவை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தாங்க நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இதுவே போதும் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ பாருங்கள், ரவையோட கலர் கொஞ்சம் நல்லா மாறி இருக்குன்னு. கொஞ்சம் அந்த ஸ்வீட் ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ரவை நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம பச்சை தேங்காவை இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தால் நீங்கள் இதை லைட்டாக ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் சூடுபடுத்திட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பச்சை தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் நம்ம வெளியே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட முடியும். இப்போ இந்த ரவையோடு இந்த தேங்காவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவோட மேலே இருக்கிற கருப்பை ஓடையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் பார்க்குறதுக்கு கலர் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப் அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காயும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. ரவையோடு தேங்காயும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காயும் ரவையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரவையும் தேங்காயும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இதை விட உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் குறைவாக வேணும்னாலும் நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. கூட நம்ம அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் இந்த ரவை அரைக்கும் போதே கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சர்க்கரை பாகுபதம் எதுவுமே நம்ம இதுக்கு பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும்போது நமக்கு இது நல்லா இலகி கொடுக்கும். அது வரைக்கும் இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய நமக்கு இந்த பர்ஃபி நல்லா இலகி வரும். இதுலேயே நமக்கு ரவையும் நல்லா வெந்துடும். நம்ம ரவை வேகிறதுக்கு இந்த சர்க்கரையே போதுங்க. நம்ம சேர்த்த சர்க்கரையும் பால்லே இந்த பர்ஃபி நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லா இலகி வந்திருக்குல்ல. இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்ததும் கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கிட்டத்தட்ட வெந்து வரத்துக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய் சேர்த்தோம். அதே சமயம் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம பாகுபதமும் பார்க்க தேவையில்லை. பிகினர்ஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்வீட் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தாங்க. நம்ம 1 கப்பு ரவைக்கு நமக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இந்த ஸ்வீட் கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே இந்த பர்ஃபியை நம்ப மாட்டாங்க. பாருங்கள், இப்போ நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்ல கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம இந்த ஸ்வீட்டை வேக வச்சுக்கணும். அதுதாங்க இதோட பதம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபி கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா பாருங்கள், கொஞ்சம் கெட்டிப்பட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் இதை இறக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நம்ம பர்ஃபி செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதை இன்னும் நம்ம கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க.
பாருங்கள் நல்ல நுரைச்சி பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி பொங்கி வரணும். அதே சமயம் நல்ல பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்வீட்டை நல்லா திக்காக வேக வச்சோம்னா நமக்கு நல்லா கொஞ்சம் ஹார்டான பர்ஃபி கிடைக்கும். பாருங்கள் நல்லா பொங்கி ஒன்று போல் திரண்டு வருதுல, இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரணும். இப்போ நமக்கு பர்ஃபிக்கு கரெக்டான பதத்துக்கு நம்ம ஸ்வீட்டை நல்லா வேக வச்சாச்சு. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம பர்ஃபியை பிளேட்டில் சேர்த்ததும் உடனே நம்ம இதை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக எல்லா பக்கமும் சமப்படுத்தி விட்டுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சுக்கோங்க. இல்லைனா பர்ஃபி உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும், நம்மளால் கட் பண்ண முடியாது. பாருங்கள் எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம சமப்படுத்தி விட்டுட்டு உடனே நம்ம கத்தியால் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பர்ஃபியை பிளேட்டில் சேர்த்ததும் உடனே இந்த மாதிரி டக்குன்னு பீஸ் போட்டுடுங்க, இல்லைனா பர்ஃபி ரொம்ப ஹார்டாகிடும், நம்மளால் கட் பண்ண முடியாது. பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டான ரவா பர்ஃபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. இதுக்கு நம்ம பாகுபதம் எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக கடையில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கிடைக்காது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.